திருச்சிற்றம்பலம். 33வது தலைப்பு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது. இது குழைத்த பற்று என்ற பெயரை உடையது. இதில் உள்ள 10 பாட்டில் முதல் பாட்டு தொடங்குகிற போது குழை என்ற சொல்லாலே தொடங்குகிறது. அதனாலே இந்த பத்தினுடைய முதல் சொல்லையே இந்த பதிகத்துக்கு பெயராக்கி குழைத்த பத்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆத்திசூடி என்ற ஒரு நூல். அது ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று முதல்ல ஆரம்பிக்குது அந்த பாட்டு. ஆத்திசூடி என்ற அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுனாலே அந்த நூலுக்கே ஆத்திசூடி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதே திருவாசகத்திலே திருவண்ட பகுதியிலே அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று அவர் தொடங்குகிறார். அந்த அண்டப்பகுதி என்று அவர் தொடங்குகிற பாட்டின் தொடக்கத்தையே திருவண்ட பகுதி என்று அந்த பாடலுக்கு பெயரா வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பாட்டினுடைய முதல் குறிப்பை அந்த நூலுக்கு பெயராக வைக்கலாம் என்பது ஒரு விதி. அந்த விதியின் பிரகாரம் இந்த குழைத்த பத்தினுடைய முதற் சொல் இந்த பிரபந்தத்துக்கு பெயராக அமைந்திருக்கிறது. இது திருப்பெருந்துறை என்ற ஸ்தலத்திலே அருளி செய்யப்பட்டது என்று குறிப்பிருக்கிறது. இந்த ஒரு பத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தன்னை அந்த இறைவன் தன்மாட்டு இழுத்துக் கொள்ளுகிறான். ஆனாலும் வினை தன்னை குழைக்கிறது, அதாவது தன்னை வருத்துகிறது என்று சொல்ல வருகிறார். குழை என்றால் குழைதல், சோறு குழைஞ்சு போச்சுன்னு சொல்றோமே, அது மாதிரி ரொம்ப கனிந்து போகிற ஒரு நிலை. அது மாதிரி வினையானது தன்னை குழைக்கிறது. எனவே இந்த நிலையிலே என்னை நீ காக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே அவர் வேண்டுகிறார். அதாவது தன்னுடைய ஆத்மாவாகிய உயிரை இறைவனுக்கு படைக்கிறார். அதனால்தான் இதுக்கு ஆத்ம நிவேதனம் என்று விளக்கம் சொல்லி இருக்கிறார். குழைத்த பத்துக்கு தத்துவார்த்தமாக சொல்லப்படுகிற விளக்கம் என்ன என்று பார்க்கிற போது அதுக்கு ஆத்ம நிவேதனம், தன் ஆத்மாவையே இறைவனுக்கு முன் படைத்து விடுதல் என்று அதற்கு பொருள். ஆகவே இந்த உடம்பில் இருந்து கொண்டிருக்கிற தன்னை உடம்பை விட்டு பிரித்து ஆண்டவன் தன்னோடு ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற ஒரு விண்ணப்பம்தான் இந்த குழைத்த பத்தும் ஆகும். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவா எனை ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய், பண்டை கொடுவினை நோய் குழைத்தால் என்ற அந்த சொல்லை கொஞ்சம் மாற்றி பொருள் கொண்டு போகணும். நான் முன்காலத்தில் இருந்தே பல வினைகளை செய்து இருக்கிறேன். அந்த வினை நோய்களானது இந்த பிறவியிலே வந்து என்னை குழைக்கின்றது, துன்புறுத்துகின்றது. பண்டை கொடுவினை நோய், முன் ஜென்மத்திலே செய்த கொடுமையான வினைகளெல்லாம் இப்பொழுது எனக்கு நோய் துன்பத்தை செய்து குழைத்தால் என்னை ரொம்பவும் துன்புறுத்துமேயானால் காவாய் அந்த இடத்திலே என்னை நீ காக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பிக்கிறார். இந்த பண்டை கொடுவினை என்று சொல்லி இருக்கிறாரே, அதுக்கு விளக்கம் மிக ஆழமாக சொல்லுகிறார்கள். ஒருவன் இந்த பிறவியிலேயே கொடுமையாளனாக இருக்கலாம். அவன் பல தீய காரியங்களை செய்யலாம். அந்த தீய காரியங்கள் தான் கொடுவினை. அந்த கொடுவினையினுடைய பயன் அவனுக்கு அடுத்த ஜென்மத்திலே வரும். அதே மாதிரி போன ஜென்மத்தில் அவன் கொடுவினை செய்திருந்தால் அந்த கொடுவினை இந்த ஜென்மத்திலே அவனுக்கு வரும். இதுபோல் எத்தனை எத்தனை முன்னே எடுத்த ஜென்மங்களிலே அவன் பாவம் செய்திருக்கிறானோ அந்த கொடுவினை என்பது பாவம். அந்த பாவத்தினுடைய வினை ஒவ்வொரு பிறவியிலும் எப்பாவது வந்து அனுபவித்து விடும்படியாக வந்து சேரும். அதை விட அதுக்கும் பழமையான ஒரு பண்டை வினை ஒன்று இருக்கிறது என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது. இந்த உலகத்திலே ஒரு உயிர் பிறப்பதற்கு முன் அந்த உயிர் எங்கே இருந்தது
என்று ஒரு வினாவை நாம் கேட்டோமானால் அது ஆணவமாகிய இருட்டறையிலே கிடந்தது என்றதற்கு சைவ சித்தாந்தம் சொல். அப்படி ஆணவமான இருட்டறையிலே அந்த உயிர் கிடக்கிற போது அந்த உயிருக்கு ஒரு வினை உண்டு. அதுக்கு மூல கர்மம் என்று பெயர். அது ஆன்மாவுக்கு ஆணவ மலம் எப்படி இயற்கையோ அதுபோல அந்த மூல கர்மமும் அந்த ஆன்மாவுக்கு ஒரு இயல்பிலேயே அமைந்தது. அது எப்ப செய்தது எப்ப வந்தது என்று யாராலும் சொல்ல முடியாமல் அந்த உயிரோடையே சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு வினை. அது கேவல நிலையிலே உயிர் ஆணவத்திலே கிடக்கிற காலத்தில் உண்டான ஒரு வினை. அதைத்தான் பண்டை வினை என்கிறார். மனிதன் உடம்பு பெற்று பிறந்து விட்டால் அது சகல நிலை. இந்த உடம்பு பெற்று பிறப்பதற்கு முன் மிக மிக ஆரம்ப காலத்தில் அந்த உயிர் ஆணவத்தோடு கூடியிருக்கிறது. அப்போது அதுக்கு உடம்பு கிடையாது. அப்ப உடம்பில்லாது ஆணவத்தோடு கிடக்கிற நிலைக்கு அதுக்கு கேவல நிலை என்று பேர். ஆணவத்தோடு இருக்கிற போது கேவல நிலை. அதிலிருந்து இறைவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக உடம்பு கொடுத்து சகல நிலைக்கு கொண்டு வருகிறான். இந்த சகல நிலையிலே இருந்து நாம் முன்னிய பாவங்களை அனுபவிச்சு தீர்த்து ஒழித்து விட்டு தூயனான பிறகு இறைவனோடு நாம் சேரப்போகிறோம். அதுக்கு சுத்த நிலை என்று பெயர். ஆக ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த 3 நிலையை பிரயாணம் பண்ணியாகணும். முதல்ல கேவல நிலையில கிடக்கணும், அப்புறம் சகல நிலை ஆகிய உடம்போடு கூடிய நிலைக்கு வரணும். அந்த உடம்பையும் விட்டு இறைவனோடு மோட்சத்தில் சேர்ந்திருக்கிற சுத்த நிலைக்கு போய் ஆகணும். இந்த 3லே கேவலம் என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கே, அப்போது இருக்கிற வினைக்கு பண்டை வினை என்று அவர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். குழைத்தால் அந்த கொண்டை கொடுவினையானது பாவமானது என்னை துன்புறுத்தினால் அப்போது என்னை நீ காக்க வேண்டும். உடையாய் உடையாய் என்னை எஜமானனாக பெற்றிருக்கிறவனே, எனக்கு எஜமானனாக இருக்கிறவனே. உடையான் என்பது எஜமானன் என்பது பொருள். கொடுவினையேன், நானோ ரொம்ப வினை செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். எதை கண்டு நீங்கள் கொடுவினையேன் என்று தன்னை திட்டம் பண்ணினார் என்று கேட்டால் அதற்கு அடையாளம் தான் உடம்பு எடுத்திருப்பதே ஒரு அடையாளம். இன்னும் உடம்பை விட்டு ஒழிக்கவில்லாது இருப்பதே ஒரு அடையாளம். உடம்பு ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரையில் அவனுடைய பாவம் இன்னும் தீரவில்லை. அந்த பாவம் தீருவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இன்னும் உடம்பை கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆக உடம்பு இருப்பதினாலேயே எனக்கு கொடுவினை இருக்கிறது என்பதை நான் தெரிகிறேன். இந்த கொடுவினையோடு கூட இறைவனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் போகிறேன். இறைவனுக்கு தொண்டு செய்து நம்முடைய ஆணவம் கண்மம் என்ற வினைகளை குறைத்துக் கொள்ளலாம் என்று போனால் அந்த கொடுவினை என்னை செய்ய விடுமா? அல்லது நான் செய்கிற அந்த தொண்டினாலே எனக்கு பலன் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வருகிறது. அதை கேட்கிறார். கொடுவினையேன் உழைத்தால், இந்த உடம்பு இருப்பதனாலே எனக்கு வினை இருக்கிறது. அந்த கொடுவினை உடையவனாகிய நான் உழைக்கிறேன், கோயிலுக்கு தொண்டு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். உழைத்தால், உழைத்தல் என்பது இந்த தொண்டு செய்தல் என்ற பொருளே வருது. கோயிலுக்கு நான் தொண்டு செய்தால் உறுதி உண்டோதான், எனக்கு அதிலிருந்து பலன் கிடைக்குமா? மோட்சம் என்ற பிராப்தி உண்டாகுமா? இங்க உறுதி என்பது மோட்சம். மோட்சத்தைத்தான் உறுதி என்றவர் சொல்றார். எனக்கு உறுதி கிடைக்குமா? மோட்சம் கிடைக்குமா? ஏன்னா வினையோடு நான் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் வினையினாலே தடுக்கப்பட்டு முற்றும் நிறைவேறாமல் போய்விடும். நான் கோயிலுக்கு உழவார பணி செய்ய வேண்டும் என்று போனால் அந்த கொடுவினை என்னை சோம்பேறியாக்கி அந்த வேலையை செய்ய வேணான்னு வெளியில கொண்டாந்து தள்ளி விட்டுரும். அல்லது வேறு ஏதாவது மெழுக்கிடுதல், விளக்கிடுதல், அழகிடுதல் போன்ற ஏறு எந்த தொண்டை செய்ய போனாலும் என்னுடைய வினை என்னை உழைப்பில் இருந்து தடுத்து விட்டால் உறுதி கிடைக்காமல் போய்விடுமே, எனக்கு உறுதி எப்படி கிடைக்க முடியும் என்ற ஒரு ஆசங்கை, ஒரு வினாவை அந்த இடத்திலே அவர் கேட்கிறார். வினை இருந்த காலத்தில் ஒருவர் தொண்டு செய்தால் அந்த தொண்டினாலே பலன் கிடைக்க முடியுமா என்று வினவுகிறார். கிடைக்கும், அது சந்தேகமே இல்லை. ஏன்னா தொண்டு செய்வது என்பது வினையெல்லாம் முடிந்த பிறகுதான் ஒருத்தன் தொண்டு செய்ய போறது என்பது நடக்கிற காரியம் அல்ல. வினை தீர வேண்டும் என்பதற்குத்தான் கோயில்ல ஒருவன் தொண்டு செய்ய வேண்டும். ஆக வினை இருக்கிற போதே தொண்டு செய்து ஆகணும். இது வேணுமெனே அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். இதை அறியாதவன் ஒருவன் இப்படி கேட்கலாம். எனக்கு தான் வினை இருக்கே, நான் கோயில்ல தொண்டு செய்தா அந்த வினை என்னை கெடுத்து விடுமே, நான் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் என்று குயுக்தியாக ஒருவன் கேட்கிற வினாவை இவரே தான் கேட்டுக்கொண்டு இறைவனிடத்திலே பதில் வாங்குகிறார்.
கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவா என ஆழ்வாய். உமைக்கு கணவனாக விளங்குகிறவனே, என்னை நீ ஆட்கொள் என்று கேட்க. அப்படியானால் வினை இருக்கிற போதே நான் உழைக்கலாம். உழைக்கிற போது தீவினை வந்தால் இறைவன் வந்து ஆட்கொள்வான். அந்த தீவினை அந்த தொண்டு செய்யும் போது இடையூறாக இருக்காமல் அவன் பார்த்து கொண்டு விடுவான். அவன் இருந்து அந்த தொண்டை செய்ய வைத்து விடுவான், நிறைவேற்றுவான். அதனாலே என்னை நீ ஆட்கொள்வாய். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. நான் கொடுவினை உடையவன், அறியாமையுடையவன். உனக்கு தொண்டு செய்யும் போது சில தப்புகளும் செய்தெல்லாம், பிழை செய்து விடலாம். அந்த பிழை செய்ததற்காக நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது. பிழை செய்திருந்தாலும் அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். பிழைத்தால், நான் தொண்டு செய்கிற போது பிழை செய்து விட்டேனே, ஆனால் பொறுக்க வேண்டாவோ, அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டுமே. நீ பெருந்தன்மையானவன், அதனால் நீ பொறுக்கத்தான் வேண்டும். பிறை சேர் சடையாய், இதற்கு அடையாளம் நீ தலையில வைத்திருக்கிற பிறையே அடையாளம். சந்திரனை தலையில் வைத்திருக்கின்ற பெருமானே, நீர் ஏன் தலையில் சந்திரனை வைத்திருக்கிறீர்? சந்திரன் பெரிய குற்றம் செய்தான். தன்னுடைய 27 மனைவிமார்களிடத்திலே ரோகிணி என்ற பெண்ணிடத்திலே மட்டும் அதிக காதலை செலுத்தினான். அதனாலே மற்ற பெண்கள் தட்சனிடத்திலே முறையிட்டார்கள். தட்சன் சந்திரனை பார்த்து தேய்ந்து போய் என்று சாபம் கொடுத்து விட்டான். சாபத்தினாலே உடம்பு தேய்ந்தது. எல்லாரிடத்திலும் போய் கேட்கிறான், ஒருத்தர் கூட அவனை காப்பாற்றல. கடைசியில் சிவபெருமான் காலில் போய் விழறான். சிவபெருமான் அவனை காப்பாற்றான். அவன் குற்றம் செய்தவன். குற்றம் செய்து விட்டு வந்து சிவபெருமான் காலில் விழறான். அப்படி குற்றம் செய்தவனையும் பொறுத்து அவனை நீ மறுபடியும் வளர்வாய் என்று அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தன் தலையில வைத்துக் கொண்டார். அதனால் நீ பிழைத்தால் பொறுக்கின்ற கடமை உனக்கு உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் நீ தலையில் பிறை வைத்திருப்பதே என்பதை அவன் நினைவுபடுத்தி இறைவனுக்கு சொல்லி காட்டுகிறார். பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால், அப்படி பிழை செய்தவர்க்கெல்லாம் நீ அருள் செய்துவிட்டு எனக்கு மட்டும் இன்னும் நீ அருள் செய்யாமல் இருப்பது இது முறையாமோ? என்னை இன்னும் இந்த உலகத்திலே உடம்போடு வைத்திருக்கிறாயே, இது முறையோ என்று நான் உன்னை அழைக்கிறேன். அழைத்தால் உன்னை கூவி கூவி நீ வருக வருக என்று இறைவனை நான் அழைக்கிறேன். ஆனால் அந்த இறைவன் வரவில்லை. அருளாது ஒழிவதே, நான் அழைத்தாலும் நீ வராது இருப்பதானது. அம்மானே உன் அடியேற்கேன், உன் அடியேன் அழைக்கிறேன். அடியேன் அழைக்கிற போது அருளாது ஒழியலாமா? ஒழிவதே என்பது ஒழியலாமோ, வாராது இருக்கலாமோ? நீ வந்துதான் ஆக வேண்டும். நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று அழைப்பதால் நீ வர வேண்டும் என்று சொல்லி வினையானது தன்னை குழைவிக்கிறது, துன்புறுத்துகிறது என்ற செய்தியை சொன்னதினாலே இது குழைத்தவர்த்துக்கு உரியதாக ஆகிறது. அடியேன் நல்லலெல்லாம் முன்னகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேர் இடையாள் கூறா எம் கோவே ஆவா என்று அருளி செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. அடியேன் நல்லலெல்லாம். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறைக்கு வந்து குருநாதரால் ஆட்கொள்ளுதற்கு முன் பல துன்பங்களை அனுபவித்தார். அந்த துன்பங்களை எல்லாம் குருநாதராக வந்தவர் நீக்கிவிட்டார். மாணிக்க வாசகருக்கு தீட்சை பண்ணி அவரு கலாசுத்தி செய்து அதனாலே அவருடைய வினைகள் எல்லாம் நீக்கி துன்பங்கள் வராதபடி நீக்கிவிட்டார். அடியேன் நல்லலெல்லாம், என்னிடத்திலே இருக்கின்ற வினைக்கு வினையால் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் முன் அகல முன்னையே நீங்கும்படியாக ஆண்டாய். திருப்பெருந்துறையிலே என்னை நீ ஆண்டு விட்டாய். திருப்பெருந்துறையிலே இவருக்கு தீட்சை பண்ணுகிற காலத்திலேயே இவருடைய தீவினைகளை எல்லாம் நீக்கி துன்பங்களை நீக்கி ஆட்கொண்டு விட்டுக்கிறார் என்று இருந்தேன். அப்படி ஆண்டு விட்டாய் என்ற ஒரு களிப்பிலே நான் ஆழ்ந்திருந்தேன். எனக்கு துன்பமே கிடையாது, எனக்கு பாவமே இல்லை, என்னை இறைவன் சுத்தி செய்து விட்டான் என்று நான் இருந்தேன். கொடியே இடையாள் கூறாம், கொடி போன்ற இடுப்பை உடைய உமாதேவியை ஒரு கூறிலே ஒரு பக்கத்திலே உடைய பெருமானே, எம் கோவே எமக்கு தலைவனே, நான் துன்பப்படுகிற போது நீ என்ன செய்வனும்? ஐயோ, என் மகனா இப்படி கஷ்டப்படுகிறான்,
என்று அருளி, ஆ ஆ என்று அருளி, ஐயோ ஐயோ என்று சொல்லி கீழே ஓடி வந்து நான் துன்பப்படும் போது என்னை காப்பாற்ற வேண்டாமா என்று அருளி செடி சேர் உடலை சிதையாதது. என் உடம்பிலே என் உயிர் சேர்ந்திருக்கிறது, இந்த உடம்பை சிதைத்து இந்த உயிரை நீ தனியா பிரிச்சு எடுத்துட்டு போக வேண்டாமா? இந்த உடம்பினால் தானே எனக்கு உயிருக்கு துன்பம் வருகிறது. செடி சேர் உடலை, நாற்றம் பொருந்திய இந்த உடம்பை, செடின்னா முடை நாற்றம், உடம்பிலே பல இடத்திலே நாற்றம் இருக்கிறது. அதனாலே இதை செடி சேர் உடலம் என்று சொல்கிறார். இந்த உடலை சிதையாதது, இன்னும் என் உடம்பை விட்டு நீக்காமல் பிரிக்காமல் பிறவியை கொடுத்திருப்பது எத்துக்கு, எதுக்காக? எதுக்காக இன்னும் என்னை உடம்போடு போட்டு வைத்திருக்கிறாய்? எங்கள் சிவலோகா, எங்களுக்கு சிவலோகத்திலே இருந்து காட்சி கொடுக்கிற பெருமானே, உடையாய் கூவி பணி கொள்ளாது, அந்த கைலாயத்திற்கு என்னை வருக என்று கூவ வேண்டும். கூவி அங்கே இருக்க வைத்து எனக்கு ஒரு பணி கொடுக்க வேண்டும். அந்த கைலாயத்திலே நான் பணி செய்து கொண்டிருக்க வேண்டும். கூவி என்னை அழைத்து பணி கொள்ளாது, அங்கே வைத்து வேலை வாங்காதது ஒருத்தால், இந்த பூமியிலே உடம்போடு மட்டும் வைத்து என்னை தண்டனை செய்தால் போதுமே. அது போதுமா? என்னை நீ பரிபக்கம் செய்ய வேண்டும் என்றால் உடம்போடு சேர்த்து வைத்து இந்த பூமியிலே தண்டிப்பது ஒன்று மட்டும் போதுமா? அது போராது. எனக்கு நீ நல்லது செய்யணும். இந்த தண்டனை எப்படி நீ கொடுக்கிறியோ அதுபோல என்னை கைலாயத்தில் சேர்த்து எனக்கு இன்பத்தையும் கொடுக்கணும். அதை கொடுக்காம இந்த ஒரு தண்டனை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தா அது எப்படி பொருந்தும் என்று கேட்கிறார். ஒருத்தால் ஒன்றும், இப்படி தண்டித்ததாகிய ஒன்று மட்டுமே போதுமா? இன்பத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டாமா என்று அவர் கேட்கிறார். ஒன்றும் போதானாயே, ஒன்றுக்கும் பட்டா, ஒன்றுக்கும் பொருத்தம் இல்லாத, பட்டா போதா என்பது பொருத்தம் இல்லாத, எதற்கும் பொருத்தம் இல்லாத நாயாகிய என்னை பொய்ய கொண்ட நின் கருணை, திருப்பெருந்துறையிலே அடிமையாக என்னை ஏற்றுக்கொண்டாய். அப்படி ஏற்றுக்கொண்ட உன்னுடைய கருணை பெருக்கை, உன்னுடைய திருவருளை இன்றே இன்றி போய்த்தோதான். நின் கருணை அன்று எனக்கு வந்தது, இன்றைக்கு எங்கே போச்சு? இன்றைக்கு இல்லாம போயிட்டு தான். இன்று, இன்றைக்கு இன்றி போய்த்தோ, இல்லாமலா போய் விட்டது. உன் கருணை திருப்பெருந்துறையிலே நான் வந்தபோது என்னை ஆட்கொண்டது. ஆனா இன்றைக்கு உன் கருணையானது என்னை உடம்பை விட்டு பிரிச்சு கைலாசத்துக்கு இன்னும் அழைச்சு கொண்டு போகாமல் இங்கேயே வச்சிரு. அப்பதான் அன்னைக்கு கருணை இருந்தது, இன்னைக்கு கருணை இல்லை. அன்னைக்கு இருந்த கருணை இன்னைக்கு இல்லாம போயிட்டுதா என்று கேட்கிற. இன்று இன்றி போய்த்தோ, இன்றைக்கு அந்த கருணை இல்லாமலா போய்விட்டது. தான் ஏழை வங்கா, ஏழை வங்கனே, உமாதேவியை ஒரு பக்கத்தில் உடையவனே, ஏழைன்னா பெண்ணுன்னு அர்த்தம், பெண்ணை ஒரு பால் உடையவனே, என் கோவே எங்களுக்கு தலைவனே, குன்றே அணைய குற்றங்கள், நான் தப்பு செய்திருப்பேன். அந்த குற்றங்கள் சின்ன குற்றம் இல்ல, மிக பெரிய பெரிய குற்றம், மலை மலையா செய்திருப்பேன். மலை அளவு நான் குற்றம் செய்திருக்கலாம் என்று சொல்றேன். நான் எவ்வளவு குற்றம் செய்தாலும், குன்றே அணைய குற்றங்கள், மலையை ஒத்ததாகிய மிகப்பெரிய குற்றங்கள் நான் செய்தாலும், குணமாம் என்றே நீ கொண்டால், அதை குணமாக நீ கொள்ள வேண்டாமா? நான் செய்ததெல்லாம் நல்ல காரியம்தான் என்று நீ ஏற்றுக்கொண்டு, என்ன அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். அடிமையா ஏற்ற பிறகு நான் செய்த குற்றங்களை குற்றமாக நீ பாவிக்க கூடாது, அந்த குற்றங்களை குணமாக கொள்ள வேண்டும். இது அடியாராக ஆன பிறகு இறைவன் அடியாரிடத்திலே காட்டுகின்ற கருணை. இறைவன் ஒரு அடியாரை தன் அடியான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டானால், அதன் பிறகு அந்த அடியார்கள் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை பாராட்டாமல் குணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அடியார்கள் எல்லாம் கேட்கிறார். குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே. இது திருவருட்பா, ராமலிங்க சுவாமிகள் சொல்றார். குற்றம் செய்யறது என்னுடைய இயல்பு. உயிர்கள் எப்பவும் தவறுதான் செய்யும். அந்த தவற குணம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியது தாய் போன்ற உனக்கல்லவா கடமை. தாய் என்ன செய்கிறாள்? தன் குழந்தை தப்பு செய்து விட்டால் அது பெருசா நினைக்கிறது இல்லை. அதை தட்டி கொடுத்து அணைத்து மறுபடியும் அதுக்கு சோறு போட்டு அந்த பிள்ளைய தன்னோடு வைத்துக் கொள்கிறார். ஆகவே குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ள உனக்கு இயல்பே என்று பாடினார்லவா, அதுதான் இந்த வரியிலிருந்து தான் போய் இந்த திருவாசகத்தை படித்து ஊறி போன அந்த ராமலிங்க அடிகள் இது மாதிரி சொல்றார். நான் குற்றம் செய்யலாம், நீ குணமா ஏத்துக்கணும் என்று இவர் கேட்கறதான் அவர் வேற வார்த்தையால் எழுதுகிறார். இதே கருத்து, ஆனா சொல் தொடர் வேற. குன்றே அணைய குற்றங்கள்,
குணமாம் என்றே நீ கொண்டால், நான் செய்த குற்றத்தை குணம் என்று நீ ஏற்றுக்கொண்டால் என்னையா உனக்கு மோசம் என்றான். கெட்டது, உனக்கு என்ன கெட்டு போச்சு, உன்னுடைய சொத்துல என்ன நஷ்டம் வந்ததுன்னு கேட்கிற. நான் செய்த பாவத்தை நீ மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஏதாவது நஷ்டம் வருமா, உன் சொத்து குறைஞ்சு போகுமா? என் தான் கெட்டது, என்ன உன்னிடத்திலிருந்து இல்லாமல் போயிட்டு கெட்டதுன்னா நஷ்டமா போச்சு, உனக்கு என்ன நஷ்டம், உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? இவ கேட்கிறான், நம்ம பேச்சிலே சொன்ன இதை செஞ்சா என்னையா உனக்கு என்னையா குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறோம் இல்லையா? இந்த குறைவது என்பதுதான் இங்கே கெட்டது என்ற வார்த்தையால் கெட்டு வச்சு உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே, 8 தோளையும் 3 கண்களையும் உடைய பெருமானே, என் மாட்டு நீ இரக்கம் கொள்ள வேண்டும் என்று கேட்க. மானேர் நோக்கி மணவாளாக மண்ணே நின் சீர் மரப்பித்தல் ஊனே புகை எந்தனை நோக்கி உழல பண்ணுவித்திட்டாயே, ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே. மானேர் நோக்கி மணவாளன், மான் போன்ற கண்ணை உடைய உமாதேவிக்கு கணவனே. மான், மானை ஒத்த, நேர் என்பது ஒத்தன்னு. மானை ஒத்த நோக்கி கண்ணை உடையவள், நோக்கு பார்வை, நோக்கி நோக்கத்தை உடையவள். ஆகவே இந்த ஈ என்ற ஒரு சொல் ஒரு எழுத்து இருக்க, அது செய்தவனை குறிக்கும். செய்கிறவன் யார் அவனை குறிக்கிறது அந்த வார்த்தை. ஆனா நோக்குனா பார்ப்பது, நோக்கினா பார்ப்பவள். ஆகவே மான் போன்ற பார்வையை பார்க்கின்றவள் உமாதேவி, அவளுக்கு மணவாளனாயிருக்கிற பெருமானே, மண்ணே நின் சீர் மரப்பித்து, பெருமானே உன்னுடைய பெருமையெல்லாம் நான் நினையாதபடி மறக்க வைத்து, இவ்வூனே புக, இந்த உடம்பில் புகும்படியாக என்னை உள்ளே புகுத்தி, என் தன்னை நோக்கி என்னை இந்த உடம்புக்குள்ள நல்லா அழுத்தி உடல பண்ணுவித்திட்டாய், இந்த உலகத்திலே சுற்றி கண்டு கட என்று என்னை விட்டு விட்டாயே பெருமானி என்று கேட்க. இறைவனுடைய பெருமையை நினைக்காதபடி என்னை மறக்க வச்சோம் நீதான். இறைவனே உன்னை நான் நினைக்கலன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை. அதை சொல்றார், நின் சீர் மரப்பித்து, உன்னுடைய பெருமையை நான் நினைக்காதபடி என்னை மறக்க வைத்தாய். மறக்க வைத்து விட்டு இவ்வூனே புக, இந்த உடம்பில் என் உயிர் வந்து புகும்படியாக செய்தாய். எந்தனை நோக்கி என்னை உள்ளே அழுத்தினாய். நூக்குதல்னா அழுத்துதல்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் சொல்றார், இந்த சமணர்கள்லாம் சேர்ந்து அவரை கடல்ல போட்டார்களா. கடல்ல போட்டாமடி தூக்கி போட்டுட்டான்னு அர்த்தம். ஆனா கடல்ல என்ன போடல, கடல்ல தண்ணிக்குள்ள என்ன வச்சு அமைக்கி விட்டார்கள் சொல்ற. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சி, கல் தூணோடு கட்டி என்னை கடலில் தூக்கி எரிந்தாலும் ஒரு பாட்டு. இனி கல்லினோடனை பூட்டி அவன் கயர் ஒல்லை நூக்க என் வாக்கினால், திருநீலக்குடியில வந்து பாடுறார். கல்லினோடு என்னை கட்டி, கல் தூணோடு என்னை கட்டி அந்த சமணர்கள் என்ன பண்ணார்கள், நூக்க அந்த தண்ணியில அமுக்கி விட்டார்கள். கல் தூணு மெனவிட்டா என்ன பண்றது, அதுல வந்து ஆள் தப்பிச்சுக்குவானே அப்படின்னு ஒரு அமுக்க அமைக்கி விட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த சமணர்களுக்கு பயம். சுண்ணாம்பு கால வேலை இருந்த போது உயிர் தப்பிச்சுட்டார், விஷத்தை கொடுத்த போது அப்பவும் சாகாம வந்துட்டார். யானையை ஏவின போது யானை இவரை கண்டு பயந்து ஓடிச்சு. இப்ப கடல்ல போட்டா இந்த ஒரு சமயம் கடல் கல் தூண்ல அமுங்கா மேல மிதந்து விட்டா என்ன பண்றதுன்னு கல்யால வேற அமுக்கி விட்டார்கள். நூக்குதல் என்பது அமுக்கி விடுதல் என்று பொருள். அதே மாதிரி இவரும் சொல்றார், என் உடம்புக்குள்ளே என் உயிரை நன்றா அமைக்கி வெளியில வராம அழுத்தி உள்ளே வைத்து விட்டாய். ஊனே புக எந்தனை நோக்கி உடல பண்ணுவித்திட்டாய், இந்த உலகத்திலே சுற்றி கொண்டுகிற உழல்கள் சுற்றி திரிதல் என்று என்னை வைத்து விட்டாயே. ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன், இந்த பய முட்டாள், இவனுக்கு என்ன பண்ண முடியும், அவனுடைய அறியாமையை அவன் தெரிஞ்சு கொள்ள முடியாது, நான் தான் போய் அவனுக்கு அருள் செய்யணும். திருப்பெருந்துறைக்கு நீயே குருநாதரா வந்து என்னை ஆட்கொண்டாய். ஆனால் அப்படி செய்தாலும் அடியேன் அறியாமை அறிந்து, என்னுடைய அறியாமையை என்னுடைய முட்டாள்தனத்தை நீயே தெரிந்து கொண்டு நீயே அருள் செய்து, நீ ஆகிய குருநாதராக வந்து எனக்கு அருள் செய்தாய். கோரே அப்படி அருள் செய்தாயே. இப்பொழுது நீ கைலாயத்தில் இருக்கிறாய்.
அப்படி கோனே, கோன் என்று சொல்லுகின்ற தலைவனே, கூவிக்கொள்ளும் நாள் என்று என்னை கைலாயத்தில் நீ இருந்து கொண்டு இங்கே வா என்று கூவி அழைக்கிற நாள் என்றைக்கு? என்னை நீ கைலாயத்துக்கு வருகின்ற என்னைக்கு நீ கூவி அழைக்கப் போகிறாய்? கூவிக்கொள்ளும் நாள், அழைத்துக் கொள்ளுகிற நாள் என்று என்றைக்குன்னு கேட்டான். என்று உன்னை கூறுவதே, உன்னை நான் என்றைக்கு கைலாயத்தில் வந்து பாடுவது? இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு நான் துக்கப்படுகிறேனே தவிர உன்னை கைலாயத்தில் வந்து பாட வேண்டுமே என்று உன்னை கூறுவது. கூறுவதுன்னா புகழ்வது. உன்னை புகழ்ந்து பாடுவது, கைலாயத்தில் வந்து புகழ்ந்து பாடுவது எனக்கு என்று கிடைக்கும் என்று கேட்டார். கூறும் நாளே முதலாக, கூறும் கரணம், கூறும் நாவே முதலாக, கூறும் கரணமெல்லாம் நீ, தேரும் வகையினி திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் வேறோர் பரிசிங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்து உரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. இவர் பரமஞானத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு சில அடையாளம் இந்த பாட்டிலை காட்டுறார். நான் பேசுகிற என்னுடைய அந்த நாக்கு முதலாக சொல்லப்படுவதனுடைய கருவிகள், நாக்கு, கண்ணு, மூக்கு, காது என்று இருக்குதே இந்த கருவிகள். கூறும் நாவே, பேசுகின்ற நாக்கு முதலாக, நாக்கு முதலியனவாக, கூறும் கரணங்கள், சொல்லப்படுகிற கருவிகள், அதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லுகிற 5 கரணங்கள், 5 கருவிகளும் நீதான். என் வாய் பேசுகிறது என்றால் இந்த வாய்க்குள் நீ இருந்து பேசுகிறாய். என் கண் பார்க்கிறது என்றால் கண்ணுக்குள் நீ பார்வையாயிருந்து பார்த்து எனக்கு சொல்லுகிறாய். என் காது கேட்கிறது என்றால் கேட்கும் அறிவாக என் காதில் இருந்து நீதான் கேட்டு சொல்லுகிறாய். அதனால என் கருவிகள் எல்லாம் நீதான் என்று கண்டுபிடிக்கிற. இது ஞானம். இது நமக்கு தெரியாது. கடவுள் இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறான் என்று தெரியாது. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் தான் வாயினாலே சுவைக்கிறேன், நான் தான் வாயால் பேசுகிறேன், நாமெல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் நாம் செய்யவில்லை. நமக்குள் இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளும். அது ஞான நிலை. அந்த ஞான நிலை இவருக்கு வந்துதான் சொல்றார். பேசுகின்ற என்னுடைய நாக்கு முதலான எல்லா கருவிகளும் நீயாகவே இருக்கிறாய். தேரும் வகை நீ, இப்படி தெளிந்ததும் நீதான். என்னுடைய கருவிகள் எல்லாம் நீயாயிருக்கிறாய் என்று நான் இப்பொழுது தெளிந்து ஒரு ஞானம் பெற்றிருக்கிறேனே, அந்த ஞானம் பெறுகிற தேறுகின்ற நிலையும் நீதான். திகைப்பும் நீ, அல்லது மறந்து விடுகிற நிலையும் நீதான். என்னை மறக்கடிக்கிறதும் நீதான். எனக்கு ஞானத்தை கொடுப்பவனும் நீதான். ஞானமே பெறாமல் நான் அறியாமையிலே மறந்து கிடக்கிற வகையை செய்கிறவனும் நீதான் என்று சொல்ற. ஏன்னா கடவுள் ஞானத்தை கொடுக்காம மறப்பையும் கொடுக்கிறாரா? ஏன் மறப்பாக அவன் இருக்கிறான் என்று கேட்டால் அதுவும் ஒரு காலத்துல நமக்கு தேவை. மறப்பு என்றது ஒன்று இல்லைன்னா நம்மளால ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த உலகத்தில் தாங்க முடியாம கஷ்டப்படுவோம். ஒரு வியாதி அந்த வியாதியினாலே அவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கான்னு வச்சுங்க. அந்த வியாதியினுடைய ஒரு எல்லை வரை அவனுக்கு துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை அவனுக்கு பொறுக்க முடியலன்னா கடவுள் என்ன பண்றாரு? அவனுக்கு மயக்கத்தை போட்டுடுறான். மயக்கம் போட்டு விழுந்துடுறான், மூர்ச்சித்து போறான். அப்போ அந்த உடம்பில இருக்கிற வேதனையை அவனை அனுபவிக்க வேண்டியது இல்லை. ஏன் அவனை மூச்சை போட்டு விழறான்னா, இனிமேல் அந்த துக்கத்தை அவனால் தாழ முடியாது. அதை தாழுதற்காக, பொறுத்து கொள்வதற்காக உனக்கு மூர்ச்சையை கொடுத்தாகணும், மரப்பை கொடுத்தாகணும், ஒரு மரத்து போகிற தன்மையை உண்டு பண்ணணும் என்று இறைவன் கொடுக்கிறான். பகலெல்லாம் உழைக்கிறோம். உழைச்சு கொண்டே இருந்தா நம் கைகாலெல்லாம் சோர்ந்து போகும். இந்த சோர்ந்து போகிற உடம்பை மறுபடியும் பலமாக்கணும் என்று சொன்னோமானால் அது கொஞ்சம் தூக்கம் வேணும். அந்த தூக்கத்தை யார் கொடுக்கிறது? அதுவும் அவன் தான். அந்த தூக்க நிலையை நாம என்ன பண்றோம்? மறந்து கிடக்கிறோம். ஆகவே தூக்கம் என்ற ஒரு மறப்பு நிலை அவன் கொடுக்கலன்னா நாம சுகமா இருக்க முடியுமோ? ராத்திரில சில சமயத்துல தூக்கம் வரலன்னா என்ன கஷ்டப்படுறோம்? ஐயோ தூக்கமே வரலையே, அதே ஒரு வேதனையா இருக்கு. அப்ப தூக்கம் வர வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக நாம் நினைக்கிறோம். தூக்கம் என்பது மறப்பு நிலை. மறக்க வைக்கிறேன். கண்ணு பார்க்காது, காது கேட்காது, அப்ப ஒண்ணுமே இருக்காது. நாம் செயலிழந்து போகிற நிலைதான் தூக்கம். இந்த செயலிழந்து போகிற மறப்பு நிலையையும் தூக்கமாகிய நிலையையும் அவன் தான் கொடுக்கிறான். அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆனாலே தேரும் வகை நீ, திகைப்பும் நீ என்று சொன்னார். தெளிகின்ற ஞான நிலையும் நீதான்,
என்னை மறக்க வைக்கின்றவனும் நீதான். வேறோர் பரிசுங்கு ஒன்று இல்லை, இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஞானம் கொள்ளுகிறேன் என்று நான் நினைப்பதும் தவறு, மறந்து விடுகிறேன் என்று நான் நினைப்பதும் தவறு. என்னைக்கு ஞானம் தருகிறோம் அவன், எனக்கு மறப்பு நிலையை கொடுக்கிறவனும் அவன்தான். எல்லாம் அவனே என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு நிலை எப்பொழுது வருகிறதோ அதுதான் நாம் செய்கிறோம் என்பதை நீங்கி சொல்லுகின்ற நாக்கு முதலாக உள்ள எல்லா பொறிகளாகவும் கரணங்கள் கருவிகளாகவும் நீ இருக்கிறாய். அதாவது இந்த கருவிகளெல்லாம் அவன் கொடுத்து அவனே இயக்கி நமக்கு ஒவ்வொன்றையும் விளங்க வைக்கிறான். எனக்கு தெளிவாகிய ஞானத்தை கொடுப்பவனும் நீ, எனக்கு திகைப்பு என்ற மரப்பை தருகிறவனும் நீ. தீமை நன்மை முழுதும் நீ. எனக்கு தீமை வந்தாலும் நீதான், எனக்கு நன்மை வந்தாலும் நீதான். நன்மையாயிருப்பவனும் நீதான், தீமையாயிருப்பவனும் நீதான். இதை நம்மால் நம்ப முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் என்றால் நல்லவன், அவன் எப்படி தீமையாய் இருக்க முடியும்? தீமையும் அவன் தான் என்று சொல்வது எப்படி பொருந்தும்? நன்மை அவன் என்று நாம் சொல்லலாம். ஆனா ஞானிகளுக்கு தான் இது விளங்கும். ஞான சம்பந்தர் கூட மதுரையில போய் அந்த இறைவனை பார்த்து சொல்லும் போது, குற்றம் நீ கூணங்கள் நீ கூடலால வாயிலாய், கூடலால வாயிலாய் மதுரையில் இருக்கிற இறைவனே, குற்றம் நீ குணமும் நீ. இந்த உலகத்தில் குற்றமும் நீதான் குணமும் நீதான்கிறார். அது ஞானிகளாகி அவர்களுக்குத்தான் அது புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் அந்த தவறை இறைவன் தான் நம்மை செய்ய வைக்கிறான் என்று அந்த ஞானிகள் தெரிந்து கொள்கிறார்கள். நாம் ஒரு நல்லது செய்கிறோம் என்றால் இந்த நன்மையும் அந்த இறைவன் தான் செய்ய வைக்கிறான். அந்த இறைவனுடைய அருளால் நல்லது செய்கிறோம், இறைவன் அருளால் தான் கெட்டதை செய்கிறோம் என்ற உணர்வு அந்த ஞானிகளுக்கு வந்ததுனாலே, அதன் பிறகு இங்க ஒரு குற்றம் செஞ்சிருந்தா நான் குற்றம் செய்யலையா, நீதான் செஞ்ச. நல்லது செஞ்சிருந்தா நான் செய்யல, நீதான் செய்யல. இந்த குற்றமும் நீதான், இந்த குணமும் நீதான். அதனால அவங்க அந்த ஞான நிலை வந்ததுனாலே அவர்கள் அதை கண்டு சொல்கிறார். ஆகவே நமக்கு செய்ய வைக்கிறோம், என்னை நம்மை நல்லது செய்ய வைக்கிறவனும் கெட்டது செய்ய வைக்கிறவனும் அவன்தான். அதனால்தான் தீமை நன்மை முழுதும் நீ. ஞான சம்பந்தர் தேவாரத்துல குற்ற நீ குணங்கள் நீ என்று வார்த்தையும் இதுவும் அப்படி சரியா ஒத்திருக்கிற இடம் இது. வேறோர் பரிசுங்கு ஒன்று இல்லை, இதை தவிர வேறு ஒரு தன்மை ஆன்மாவாகிய எனக்கென்று ஒரு சுதந்திரம் கிடையாது. மெய்மை உன்னை விரித்துரைக்கில், இதுதான் சத்தியம். உன்னை விரித்துரைக்கில், உன்னுடைய இயல்புகளை இறைவனே உனது இயல்புகளை நான் விரிவாக சொன்னால், தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. நாம் தேரும் வகை, எனக்கு ஞானம் உண்டாகும் வகையிலே நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அப்படி நான் ஞானத்தை எதிர்பார்க்கின்ற காலத்தில் எனக்கு ஞானம் இல்லாமல் எனக்கு திகைப்பு, ஒரு தடுமாற்றம், திகைத்தல் என்பது தடுமாற்றமானது உண்டானால் தேற்ற வேண்டாவோ. என்ன நீ மனம் தெளிவிக்க வேண்டுமே. ஞானம் வேண்டும் என்று நான் நெருங்குகிற போது ஞானம் எனக்கு விளங்காமல் ஒரு நடுவிலே சந்தேகமோ ஒரு தடுமாற்றமோ வந்தால் அதையும் நீதான் செய்ய வைக்க வேண்டும், என்னாலே எதுவும் செய்ய முடியாது என்று தன் செயல் இழந்த ஒரு நிலையை இறைவனிடத்திலே விண்ணப்பித்துக் கொள்வது. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் நல்லால். வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் குன்றன் விருப்பன்றே. இது மிக உயர்ந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டு எல்லாரும் பாடுவார்கள். ஆனா பொருள் தெரியுதோ தெரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, ஆனா சன்னதியில் இந்த பாட்டை எல்லாரும் பாடுவார். என்ன சொல்றார்? வேண்டத்தக்கது அறிவோயினி, இறைவனிடத்துல போய் எனக்கு ஒண்ணு வேணும்னு ஒரு பிரார்த்தனை பண்றான். அப்படி பிரார்த்தனை பண்ணும் போது என்ன பிரார்த்தனை பண்றது, எதை போய் அவரிடத்தை கேட்கறது? கேட்கறது எது தகுந்ததா தகாததா, நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து அப்புறம் இறைவனிடத்துல கேட்கணும். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. எது தங்களுக்கு அந்த நேரத்துல தேவையா இருக்கோ அதை போய் வேணும்னு கேட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா என்பது ஆராய்ச்சி அவர் கிடையாது.
என் வீட்டுல ஒரு பெண் இருக்கு, கல்யாணம் ஆகலைன்னா உடனே கோயில்ல போய் சுவாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். பையன் பரீட்சை எழுதுறான்னா என் பையன் பரீட்சை பாஸ் ஆகணும். பையனுக்கு உத்தியோகம் வேணும்னா எனக்கு உத்தியோகம் வேணும். எது அந்த நேரத்துக்கு தேவையோ அதெல்லாம் போய் கேட்பார்களே தவிர இது கேட்கலாமா, இது கேட்கப்படாதா, எது நல்லது எது கெட்டது என்ற ஆராய்ச்சி இவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இறைவனுக்கு அது தெரியும். எதை கேட்க வேண்டும், ஒவ்வொருவனும் அவனவனுக்கு எது தேவை, எது அவன் கேட்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறவன் அவன் ஒருவன் தான். வேண்டத்தக்கது, நான் உன்னிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய தகுதியான பொருள் என்ன என்பதை அறிவோ இனி நீதான் அறிந்திருக்கிறாய். எனக்கு அது தெரியாது. நான் தெரியாதனால ஏதாவது முட்டாள்தனமா உன்கிட்ட வந்து ஒண்ணு கேட்டுருவேன். ஆனா வேண்டியது எது என்பதை அறிந்தவன் நீ. வேண்ட முழுதும் தருவோ இனி. ஆனா சில சண்பத்தரை என்ன பண்ற, நான் முட்டாள்தனமா வந்து உன்னிடத்துல ஒண்ணு கேட்டா கூட சரி வாங்கி கொடுப்பேன். நான் எதை கேட்கிறேனோ அதையே நீ கொடுத்து விடுவதும் உண்டு. கொடுத்துட்டு நீ படு, கஷ்டப்படு. ஏன் நீ அதானே கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன், நீ துன்பப்படு என்று நாம் எதை கேட்டோமோ அதை வேணும்னே இறைவன் கொடுத்து விட்டு நம்மை கஷ்டப்படுத்தி அதிலிருந்து ஒரு அறிவை ஒரு ஞானத்தை நமக்கு உண்டு பண்ணுவார். ஏன் அப்படி கேட்டதை கொடுத்தான், அதிலிருந்து ஒரு அனுபவத்தை தெரிஞ்சு கொண்டுட்டோம், அவன் திருந்தட்டும் என்பதற்காக அவன் கொடுப்பான். வேண்ட, நான் எதை வேண்டுகிறேனோ அதை முழுவதும் தருவோ இனி. கேண்டதை ஒன்று கூட விடாம முழுக்க அப்படியே கொடுத்து விடுகிற தன்மை ஆற்றல் உன்னிடத்திலே உண்டு. ஆனால் எங்களை விட பெரியவர்கள் தேவர்கள், அந்த தேவர்கள் உன்னிடத்திலே அடிக்கடி வருவார்கள். நாங்கள் கூட அடிக்கடி வரமாட்டோம். கோயிலுக்கு போறதுன்னா நமக்கெல்லாம் சோம்பேறி, ஏதாச்சும் வேணும்னா தான் கோயிலுக்கு போவோம். ஆனா இந்த தேவர்கள் அடிக்கடி கோயிலுக்கு வருவார்கள். அடிக்கடி கோயிலுக்கு போய் ஒண்ணு வேணும் தினம் கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். வேண்டும் அயன்மார்க்கு, அயன் பிரம்மன், மால் திருமால், இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி இறைவனிடத்திலே போய், அதுவும் கைலாயத்திலே நேரே போய் அந்த சுவாமியை பார்த்து எனக்கு என்ன அஸ்திரம் வேண்டும், எனக்கு என்ன ஆயுதம் வேண்டும், என்ன பகைவரை நான் ஜெயிக்க வேண்டும், எனக்கு இவ்வளவு வலிமை வேண்டும், ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பான். இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துறான். கொடுத்துட்டு அப்புறம் அவனை கஷ்டப்பட வைப்பார். இதுதான் ஆண்டவனுடைய விளையாட்டு. ஆனா அதே அயன்மாராகிய தேவர்களுக்கும் கூட சில சமயத்துல அவங்க கேட்கிற போது நீ வெளிப்படுறதே இல்லை, மறைஞ்சு ஓடி போறது. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம கொடுக்கறதே இல்லை. வேண்டும் அயன்மார்க்கு அரியோ இனி. அயனும் மாலும் வேண்டிக் கொண்டு வந்தார். அவர்களுக்கு எப்பொழுதுமே கொடுப்பதில்லை. கொடுக்காமல் நீ மறைந்து ஒளிந்து கொண்டு இருப்பதும் உண்டு. ஆனால் வேண்டி என்னை பணி கொண்டாய், நான் உன்னிடத்துல என்னை வந்து ஆட்கொள்ளுன்னு கேட்கவே இல்லை. ஆனா நீயாகவே திருப்பெருந்துறைக்கு வந்து குருநாதரா வந்து என்னை நீயே விரும்பி அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். என்னை அடிமையாக நீதான் ஏற்றுக்கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய். எனக்கு ஏதாவது உன்னிடத்துல வேணுமா, இந்த உலகத்துல சாப்பிடறதுக்கோ கேட்கறதுக்கோ பாக்குறதுக்கோ எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமான்னு கேட்டா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற. வேண்டி நீ யாது அருள் செய்தாய். நீயே எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தேன்னா சரி நீ கொடுத்திருக்கிற நான் வச்சுக்கிறேன் அப்படி நீ ஏத்துக்குவேனே தவிர நானா உன்ன இடத்துல எதுவும் கேட்க மாட்டேன். வேண்டி விரும்பி, இறைவனே நீயே விரும்பி நீயே யாது அருள் செய்தாய். எந்த ஒரு பொருளை எனக்கு நீ கொடுக்கிறாயோ யானும் அதுவே வேண்டி நல்லால் நானும் அதைத்தான் வேண்டுவேன். நானும் அதான் சரி விரும்பி ஏற்றுக்கொள்வேன். இதை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வேன். இதுல ஒரு அர்த்தம் அழுத்தமா பார்க்க, இறைவன் விரும்பி எனக்கு எதை கொடுத்தானோ அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், இறைவன் நமக்கு சுகமான ஒரு பொருளை கொடுத்தா நாம் சுகமான பொருளை ஏற்றுக்கொண்டதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா அதே இறைவன் வேண்டுமென்றே நமக்கு ஒரு கஷ்டத்தை கூட கொடுப்பான். அப்படி கஷ்டத்தை கொடுக்கிற காலத்துல இது இறைவன் கொடுத்திருக்கிறான், நாம் மறுக்கப்படாது, அந்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கத்தான் வேணும் என்று ஏற்று நான் பொறுத்து கொள்வேன். அதுதான் அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். வேண்டி நீ யாது அருள் செய்தாய். நீ எதை விரும்பி எனக்கு கொடுத்தாயோ, நல்லதை கொடுத்தாலும் சரி கெட்டதை கொடுத்தாலும் சரி, நீ கெட்டதை கொடுத்திருந்தாலும் யானும் அதுவே வேண்டின் நானும் அதையே விரும்பி ஏற்றுக்கொள்ள. இதை இறைவன் கொடுத்திருக்கிறார். கஷ்டம் என்று சொல்லி நாம் நீக்கப்படாது.
இறைவன் எனக்கு கொடுத்ததுனாலே அதை அனுபவிச்சுத்தான் தீர வேண்டும் என்று பொறுமையாக அந்த துக்கத்தையும் நாம் அனுபவிப்பேனே தவிர அதை நான் வேண்டாம் என்று மறுக்க மாட்டேன். இறைவன் நல்லது கொடுத்தா வாங்கிக்கிறது, கெட்டது கொடுத்தா வேண்டாம்னு சொல்றதுங்கிற வேலையே என்கிட்ட கிடையாது. அவன் நல்லது கொடுத்தாலும் சரி, கெட்டது கொடுத்தாலும் சரி, ரெண்டையும் ஒரே மாதிரி ஏற்று அதை அனுபவித்துக் கொள்வேன். இது எவ்வளவு பக்குவமான மனம்! இந்த மனம் அவருக்கு மாணிக்கவாசகர் தான் இருக்கு. அதனால அதை சொல்ற. வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில், எனக்கு ஏதாவது வேண்டும் என்ற ஆசை என் மனத்திலே உண்டாகுமானால் அந்த ஆசையை உண்டு பண்ணினோம் நீதான்ப்பா. நான் நினைக்கல, நான் ஆசைப்பட்டு உண்டத்துல கேட்கல. ஏதாவது ஒரு பொருள் உண்டத்தில் நான் கேட்கணும்னு நினைச்சால், அப்படி நினைக்கிறது என்னுடைய நினைப்பல்ல, என்னை நீ அப்படி நினைக்க வச்சாய். என்னை இது கேளுன்னு நீயே மனசுல பூத்து அதை கேட்க வைத்திருக்கிறாய். வேண்டும் பரிசு, வேண்டும் என்ற ஒரு தன்மை, பரிசுனா தன்மை, வேண்டும் என்ற தன்மை ஒன்று என் மனத்திலே எழுவானால், எனக்கு ஒன்று வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டாகுமானால், அதுவும் உன்னன் விருப்பு, அதுவும் உன்னுடைய சங்கல்பம், அதுவும் உன்னுடைய எண்ணம் தான். நீதான் என் மனத்துல அந்த ஆசையை தூண்டி இருக்கிற, என்னை கேட்க வச்சிருக்கிற. நான் கேட்கல அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த இடத்திலும் எந்த செயலும் தன்னுடைய செயல் அல்ல, எல்லாம் இறைவன் செயலே என்று சொல்லுகின்ற ஒரு உயர்ந்த பரிபக்குவ நிலையை இந்த பாடல்களில் சொல்லி தான் குழைந்து வருகின்ற நிலையை சொல்றார். அன்றே என்ற நாவியும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இது தன்னை இறைவன் ஆட்கொண்ட போது தான் செய்த ஒரு செயலை இங்கே நினைவுபடுத்துறார். மாணிக்கவாசகர் அரசனுக்காக குதிரை வாங்குவதற்கு அரசனுடைய பணத்தை நிறைய எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வருகிற போதெல்லாம் அது அரசனுடைய பணம், குதிரை வாங்கணுங்கிற நினைப்பு தான். திருப்பெருந்துறைக்கு வந்தார். திருப்பெருந்துறைக்கு வந்த உடனே அங்கே குருநாதர் வந்து மாணிக்கவாசகரை சிஷ்யனாக ஏத்துக்கிட்டார். சிஷ்யனா ஏத்துக்கிற போது குருவுக்கு தட்சிணம் கொடுக்கணும். குருவுக்கு சிஷ்யன் ஒரு காணிக்கை கொடுக்கும். என்ன காணிக்கை? ரொம்ப கஷ்டமான காணிக்கை. இப்ப என்ன ரூபா 5 ரூபா 10 ரூபா குருவுக்கு கொடுக்கறதுன்னு சொல்றமே, கோயில்ல போனா அப்படி அந்த அர்ச்சனை தட்டுல போடுறாங்களா, அது மாதிரி அல்ல. உன் உயிரையே என்கிட்ட கொடுத்து, உன் உடம்பையே என்கிட்ட தத்தம் பண்ணிடும், உனக்குள்ள சொத்து அத்தனையும் எனக்கு கொடுத்து, உனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நீ எய்து விட வேண்டும் என்று அந்த குருநாதர் கேட்பார். குருநாதர் எப்படி தர்ஷனை கேட்கிறார்? உன் உடம்பு கொடுக்கணும், உன் உயிரை என்கிட்ட ஒப்படைக்கணும், உன் சொத்து முழுவதும் கொடுத்து விடணும். உனக்கென்று இந்த உலகத்தில் உடம்பும் இல்லை, உயிரும் இல்லை, சொத்தும் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு பற்றற்ற நிலை உனக்கு உண்டாகும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நீ தத்தம் பண்ணி எனக்கு கொடுக்கிறதா இருந்தா, தட்சணையா கொடுக்கிறதா இருந்தா நான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு அந்த குரு சொல்றார். உடனே மாணிக்கவாசகர் அப்படியே செஞ்சுட்டார். அதை சொல்றார். அன்றே குருந்த மரத்தடியிலே குருநாதராக வந்த அன்றைய நேரத்திலேயே மாணிக்கவாசகர் போன போது இறைவன் குருநாதராக வந்தாரே, அப்படி வந்த அந்த நாளில் என்றன் ஆதியும் என்னுடைய உயிரையும் உடலும் என்னுடைய உடம்பையும் உடைமை எல்லாமும் என் சொத்து முழுவதையும், உடைமைனா சொத்து, என் உயிர் என் உடம்பு என் சொத்து அத்தனையும் குன்றே அணையாய் மலை ஒத்த குருநாதரே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, என்னை நீ அடிமையாக ஏற்ற போதே தட்சணையா வாங்கி கொள்ளவில்லையா? கொண்டாடி கொண்டீரல்லவா, எல்லாவற்றையும் நான் உனக்கு தட்சணையா கொடுத்தேன், குரு காணிக்கைன்னு கொடுத்து விட்டேனே, அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? இந்த உலகத்துல உடம்பும் கிடையாது, உயிரும் கிடையாது, சொத்தும் கிடையாது, எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன். அதான் சர்வ பரித்தியாகம். வேதாந்தத்திலே கடவுளிடத்திலே கடைசியில ஒருவன் தன்னை முழுவதும் ஒப்பிச்சிடணும், எல்லாம் கடவுளிடத்துல கொடுத்து விட வேண்டும். அப்படி ஒப்பிக்கின்ற ஒருவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் என்று வேதாந்தத்தினுடைய முடிவு சொல்கிறது. அதையேத்தான் இங்கேயும் நாம் குருநாதரிடத்திலே காணிக்கையாக கொடுக்கிறதாக நாம் சொல்லுகிறோம். இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, நான் தான் எல்லாத்தையும் ஒன்றை ஒப்பிச்சாச்சு, இனிமேல் எனக்கு என்ன துன்பம் இந்த உலகத்துல? ஒண்ணும் கிடையாது. எனக்கு உடம்புன்னு ஒண்ணு இருந்தாத்தான் துன்பம், உயிர் இருந்தாத்தான் அந்த துன்பத்தினாலே அந்த கஷ்டத்தினாலே வருகிற சுகமோ துக்கமோ எனக்கு தெரியும். எனக்கு சொத்துன்னு ஒண்ணு இருந்தா தானே அதை நான் காவ காக்கணும் என்று நான் கண்ணு விழிச்சுக்கிட்டு இருக்க போறேன். எனக்கு தான் சொத்தை எல்லாத்தையும் ஓட்டு கொடுத்துட்டு நான் நிம்மதியா தூக்கலாமே, திருட வருவான் தூக்கிட்டு போடுவான்னு எனக்கு ஏன் பயம்?
எனக்கு ஒரு பயமும் கிடையாது, எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் எனக்கு என்ன இந்த உலகத்தில் துக்கம்னு கேட்கிற. இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, இனிமேல் இந்த உலகத்திலே இன்றைக்கு என்று ஒரு துன்பம் எனக்கு வர முடியுமா? வர முடியாது. எல்லாம் கொடுத்த பிறகு துன்பம் வர முடியாது. என் தோள் முக்கன் எம்மானே, 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய சிவபெருமானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எனக்கு நீ நல்லது வேணாலும் செய், கெட்டது வேணாலும் செய், எது வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். நன்றே செய்வாய், எனக்கு நல்லது வந்தாலும் அது நல்லதுன்னு நான் ஏத்துக்க போறது இல்லை. பிழை செய்வாய், எனக்கு கெட்டது செய்தாலும் அது கெட்டதுன்னு ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாம் சமம். எனக்கு நீ எது கொடுத்தாலும் அங்கே நல்லது கெட்டது என்ற பாவனையே என்ற கிடையாது. அதுதான் இருவினை ஒப்புங்கிற ஒரு மனோநிலை. நமக்கு நல்லது வரும்போதும் அதை கண்டு மகிழ்கிறது இல்லை, கெட்டது வரும்போதும் ஐயோ இப்படி கெட்டது வந்தே என்று மனசு வருத்தப்படுறதும் இல்லை. ஆகவே சுகமும் துக்கமும் நீங்கி போகிற ஒரு நிலை, அந்த நிலைக்குத்தான் இருவினை ஒப்பு, ரொம்ப பக்குவமான மனம் என்று சொல்லுகிற ஒரு சாந்தம், ஒரு அமைதியான மனோநிலை. அந்த அமைதியான மனோநிலையை பெற்றானால் அவன்தான் ஞானி. அவனைத்தான் ஞானி என்று சொல்லுகிறோம். ஞானி என்று சொல்லுகிறோம். உடம்ப போய் நீங்க அருவாளால வெட்டினா கூட ஐயோ இப்படி வெட்டுறானேன்னு அவன் அழமாட்டானா. அந்த ஞானியின் மார்பிலே சந்தனத்தை பன்னீரை போட்டு கலந்து கமகமன்னு வாசனை அவன் மார்பில பூசினா கூட இவ்வளவு வாசனையா இருக்கே என்று அவன் சந்தோஷப்படவும் மாட்டான். செத்தினும் போழ்தினும் செஞ்சாந்து எரியினும் நெஞ்சு ஓர்ந்து ஓரா இடை. உடம்ப செத்தினாலும் சரி, கோடாலி போட்டு 2ஆ பிளந்தாலும் சரி, செத்தினும் போழினும் செஞ்சாந்து எரியினும் மார்பிலே சந்தனத்தை பூசினாலும் சரி, நெஞ்சு ஓர்ந்து ஓட அவன் மனம் மாறுபடாது. 2ஐயும் ஒன்றாகவே பாவிக்குமே தவிர ஒன்றை கெட்டதென்றும் இன்னொன்றை நல்லதென்றும் அவன் மனம் நினைக்காது. 2ஐயும் சமமாகவே பாவிக்கும். அதுதான் அந்த சமநிலை என்று சொல்லுகிற சாந்தி, அமைதி என்று சொல்லும்படியான ஒரு உயர்ந்த மனோபாவம். அந்த மனோபாவம் இவருக்கு வந்துட்டு, அதனால் சொல்றார், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம். இந்த நல்லது கெட்டது செய்வதற்கு நானா தலைவன். நாயகம் என்றால் தலைவன் அர்த்தம். எல்லாம் நீதானப்பா, நீதான் நாயகம் என்று சொல்றார். அவர்கள் முஸ்லீம் சொல்றார் கடவுள் நவிநாயகம் என்று. இவர்கள் பாருங்க, இவரும் கடவுளே நாயகம், அவனே நாயகமே, நீதானேயா நாய். ஆகவே மதத்திலே போகிற போது எல்லா ஞானிகளும் ஒருமித்த ஒரு கொள்கையில்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாகுபாடு பண்ணி உலகியல்ல வரும்போது இந்த மக்கள் வேறு வேறு கதையும் வேறு வேறு புராணங்களும் வேறு வேறு உருவங்களும் வகுத்து வகுத்து பிரிந்து போய் நிற்கிறார். இந்த பிரிவிலிருந்து நீங்கி அந்த மேலான ஒரு ஒற்றுமை நிலைக்கு வந்து விட்டோமானா அதுக்கு பிறகு விவகாரமே கிடையாது, யாரு விதமான சங்கடமும் இல்லை. எல்லா மதங்களும் ஒரே மதங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சமத்துவ நிலை வந்துவிடும். நன்றி செய்தாலும் பிழை செய்தாலும் நானா இதற்கு தலைவன். நாயிற்கடையாய் நாயிற்கடையாம் நாயேனை. நாய் தான் இந்த உலகத்திலே மிக கீழ்ப்பட்ட ஜென்மம் உள்ள ஒரு விலங்குன்னு சொல்லுவார்கள். நாயை விட கேவலமான ஒரு விலங்கு இந்த உலகத்துல இல்லை. ஏன் என்று சொன்னால், பன்றி மலம் திங்கிறதே அது கேவலம் இல்லையான்னா, அது மற்றவருடைய மலத்தை திங்குமே, தன் மலத்தை திங்காது. நாய் என்ன செய்யும்? தன்னுடைய மலத்தை கூட தின்னுடும். தானே வாந்தி எடுத்து அந்த வாந்தியை தானே திங்கும். இதை விட கேவலமான பிராணி வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால அந்த நாயை விட மிக கேவலமான ஒரு பிராணி எதுவும் இல்லை என்று வைத்திருக்கிறார். நாயிற்கடையாம் நாயேனை. அந்த நாயிலும் கேடுகட்ட நாயாக நான் இருக்கிறேன். அந்த நாயிடத்துல கூட ஒரு நல்ல குணம் உண்டு. தனக்கு யார் சோறு போட்டு வச்சானோ அந்த எஜமானனா மறக்காது. அந்த எஜமான் காலால எட்டி உதைச்சா கூட அவனை கடிக்காது, திருடன் மேலதான் பாய். ஆகவே அந்த விசுவாசமானது எஜமானிடத்திலே அந்த நன்றி விசுவாசம் நாய்க்கு இருக்கும். ஆனா நாய் நன்றி விசுவாசம் கெட்டுப்போனேன். எல்லாத்துக்கும் கடவுள் தான் இந்த உலகத்திலே நமக்கு பொருள் சர்வ பொருளையும் கொடுத்திருக்கிறார், அவரால் தான் நான் சுகத்தை அனுபவிக்கிறோம் என்று அந்த இறைவனுக்கு நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும், நன்றி உடையவர்களாக இருக்கணும். ஆனா இவங்க நன்றி உடையவனாக கடவுளையே மறந்துடுறாங்க, நன்றி உடையவனாக இல்லை. அப்ப நாய்க்கு இருக்கிற நன்றியும் தனக்கு இல்லைங்கிறதுனால நாயை விட நான் கேடு கெட்டவனா போனேன் என்று அதை நமக்கு சொல்ல வரார். நாயினும் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய்.
அவ்வளவு மோசமா போனாலும் கூட என்னையும் நீ கைவிடக் கூடாது என்று சொல்லி நீயே குருநாதரா வந்து என்னை ஒரு குரு சீடனாக சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டாய். மாய பிறவி உன் வசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி மாய பிறவி மயக்குகின்ற பிறவியாகிய ஒன்றை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். இந்த உலகத்திலே பிறந்த பிறகு நான் மயங்குகிறேன். எது நல்லது எது கற்றதென்று தெரியாமல் உலக மாயையிலே நான் மயங்குகிறேன். இந்த பிறவி உன் வசம், உன்னிடத்தில் நான் இருக்கிறது. நீதான் இந்த பிறவியில் என்னை நடத்தி கொண்டு போகிறாய். உன் வசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி உன் வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாயே அதுவல்லாமல் ஆயக்கடவேன் நானோதான். இந்த பிறவியை நான் ஆராய்ந்து பார்க்க முடியுமா? நானே திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்னால் முடியுமோ? நீதான் எதுவும் இந்த பிறவியில் என்னை செய்ய முடியுமே தவிர என்னால் செய்து கொள்ள முடியாது. என்னதோ இங்கு அதிகாரம், இந்த உலகத்தை நடத்துற அதிகாரம் என்னிடத்திலா இருக்கிறது. அதிகாரம் என்னதோ, என்னதோன்னா என்னிடத்திலா இருக்கிறது. அதிகாரம் உன்னிடத்திலமா இருக்கிறது. காயத்து விடுவாய், என்னை அடுத்த ஜென்மத்தில இன்னொரு உடம்பிலே பூத்தினாலும் புகுத்து. உன்னுடைய அடிக்கீழ் வைப்பாய், அல்லது உன் திருவடியின் கீழ் என்னை மோட்சத்திலே கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்த்து விடு. என்னிடத்துல எந்த அதிகாரம் கிடையாது. எனக்கு நீ அடுத்த ஜென்மத்திலே ஒரு உடம்புக்குள் புகுத்து பிறவியை கொடுத்தாலும் சரி, அல்லது உன் திருவடியின் கீழ் சேர்த்து பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருந்து மோட்சத்தில் என்ன வைத்தாலும் சரி. ஆனா ரெண்டையும் எடுத்துக் கொள்வதற்கு செய்து கொள்வதற்கு நான் அதிகாரி அல்ல. என்னதோ இங்கு அதிகாரம், இந்த நான் மோட்சத்துக்கு போறதுக்கோ அல்லது உடம்பை எடுத்துக் கொள்வதற்கோ எனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் உன் கையில் தான் இருக்கிறது. ஆக ரெண்டும் உன்னிடத்தில் என்று சர்வ பரித்தியாகம். நன்றே வரினும் தீதே வழியினும் எனக்கு கவலை இல்லை. இன்னொரு உடம்பு கொடுத்தாலும் கவலை இல்லை, நீ மோட்சத்துல போட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அந்த ஒரு உறுதி அவருக்கு வந்திருக்கிறது. இந்த பாட்டிலே பார்க்கிறோம். கண்ணார் நுதலோய், கண்ணிலே நெற்றியை உடையவனே, அதாவது நெற்றியில் கண் உள்ளவன், கண் பொருந்திய நெற்றி உள்ளவன், ஞானம் உள்ளவன் அர்த்தம். ஞான கண், நெற்றியில் கண் இருக்கிறது என்றால் நம்ம மாதிரி பார்க்கிற கண் அல்ல, அது உள்ளே பார்க்கிற கண், அகப்பார்வை, ஞானம், ஞானக்கண் உள்ளவன். கழலினைகள் கண்டேன், உன் திருவடி என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டேன். கண்கள் களி கூற, என் கண் மகிழ்ந்து மகிழும்படியாக உன் திருவடியை நான் பார்த்தேன். எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணம் அதுவல்லால், இரவு பகலாக அந்த திருவடியே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனே தவிர அதை தவிர வேறு காரியம் செய்வதில்லை. மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்தும் கழக்கே புகுமாறும், இந்த உலகத்தில் என் உடம்பை விட்டு நான் நீங்குவதும் அதன் பிறகு உன் திருவடியின் கண்ணே வந்து நான் சேருவதும் அண்ணா எண்ண கடவேனோ. தலைவனே, நான் எண்ணிக்கொள்ள முடியுமா? நானா நினைத்து பார்க்க முடியும்? என்னாலே நினைத்து பார்க்க முடியாது. அடிமை சால அழகுடைத்தே, நான் உனக்கு அடிமை. அதனால இந்த அடிமை ரொம்ப அழகுள்ளது, சால அழகு. அடிமையை போல மிக மோசமானது வேறொன்றுமில்லை என்பதை அவர் சும்மா பரிகாசமாக இந்த அடிமை ரொம்ப நல்லா இருக்கு என்று அவர் சொல்லிவிட்டார். அழகே புரிந்துட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன். அழகே புரிந்துட்டு, அழகுன்னா இறைவனுக்கு செய்கிற தொண்டுகள், நல்ல தொண்டுகள், அழகான தொண்டுகளை நான் புரிந்தேன். அழகே புரிந்துட்டு அடிநாயேன், ரொம்ப கீழ் நாயாக இருக்கிறனா, அரற்றுகின்றேன். இப்பொழுது உன்னை காணவில்லையே காணவில்லையே என்று கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்க. அரற்றுதெல்லாம் கூவி அழைத்தல். உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். உடையானே திகழான் இந்த திருமேனி காட்டி, பளபள என்று மின்னுகிற உன் உடம்பை காட்டினாய். என்னை பணி கொண்டாய், என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். புகழே பெரிய பதம் எமக்கு புராண நீ தந்தருளாதே. என்னை திருப்பெருந்துள்ள குருநாதரா வந்து ஒரு சிஷ்யனாக ஆக்கி ஏற்றுக்கொண்டாயே தவிர அதற்கு மேல் இந்த உடம்பில் இருந்து என் உயிரை பிரித்து மோட்சத்துக்கு இன்னும் கொண்டு போகல, அதை எனக்கு கொடுக்கவில்லை. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுற. புகழே பெரிய பதம், பெரிய பதம் என்பது மோட்சம். அதை விட பெரிய இடம் கிடையாது. மோட்சத்தை தவிர உயர்ந்ததாகிய இடம் எதுவும் இல்லை. அதனால் அதை பெரிய பதம் என்பதாக சொல்றேன். நம்முடைய சைவர்களிலேயே கைலாயம் என்ற ஒன்றும் கைலாயத்துக்கு மேற்பட்ட ஒன்றும் இரண்டாக பிரிப்பார். கைலாயத்தில் இருக்கக்கூடியது பதமுத்தி, சாலோகம், சாமீபம், சாரூபம் என்ற 3 பதமுத்திகள் தான். அது பெரிய பதம் அல்ல. அதுக்கு மேல ஒரு பதம் இருக்கிறது.
அதுதான் பெரிய பதம். அவர் பெரிய பதம்னு சொல்றார். இந்த பதங்களை பத்தி நாம் நினைச்சாலே எங்கெங்கயோ என்ன கொண்டு போகிறது. திருமால் இருக்காரே, அந்த திருமால் படுத்து தூங்குறார் பாருங்கோ, அவருடைய பதம் என்னன்னா பல்லாண்டென்னும் பதம். அவருடைய பதம் பல வருஷங்கள் வாழ்வது என்ற ஒரு பதவி, அவ்வளவுதான். எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் அவர் இந்த உலகத்திலே வாழலாம். அவர் வாழ்கிற வாழ்வை பற்றி சொல்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். அவே பல்லாண்டு 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 பல நூறாயிரம் ஆயிரம் கோடி வருஷம் என்று சொல்லுகிற அந்த வருஷம் இருக்கிறதே, அத்தனை வாழ்நாள் திருமாலுக்கு இருக்கிறதே, அதுதான் அவனுக்கு பதம். அது பல்லாண்டு என்னும் பதம். இனி அதை விட கைலாயம் அது அழியாது. இந்த உலகமே அழிந்தால் கூட அது அழிவதில்லை. ஊடி தோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை. இந்த ஊழிகள் ஒவ்வொரு ஊழி வந்தாலும், உலகத்திலே பிரளயம் வந்தாலும் உலகம் அழியும், ஆனால் கைலாயம் அழியாதுன்னு சொல்றார். ஆனா அந்த கைலாயம் கூட மகா சங்கார காலத்துல ஒடிதான் போடும். நாம ஒழியாது அழியாது என்று புராணங்கள்ல சொல்றோமே தவிர, அதையும் சைவ சித்தாந்த கோட்பாடு பற்றி பார்க்கிற போது அந்த பதமுத்திகள் கூட நிலைக்காது. அந்த பதமுத்திக்கு மேல் இருக்கிற பெரிய பதம் என்று சொல்கிறோமே, அது சாயுஜ்யம், நிரந்தரமானது. உனக்கு என்ன சாயுஜ்யம், உனக்கு சாஸ்வதமா சாயுஜ்யமா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா. என்றும் நிரந்தரமாக அனுபவிக்கிற இன்பம், மீளாது இருக்கிற இன்பம், அதைத்தான் மீண்டு வாரா நெறி என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே, அந்த நெறி பெரிய பதம். புகழே பெரிய பதம், புகழ்ந்து பேசப்படுகிற பெரிய சாயுஜ்யம் என்று சொல்லுகிற பதம். எனக்கு புராண நீ தந்து அருளாதே. ஏ புராணனே, பழமையானவனே, எனக்கு நீ கொடுக்காமல், குழகாம் கோலமறையோனே, இளையவனே, அழகான வேதத்தை சொன்னவனே, கோனே ராஜாவே, என்னை குழைத்தாயே. என்னை வினையால் வைத்து இந்த உலகத்திலே என்னை குழைய வைத்து விட்டாய். சோறு குழைஞ்சு போறது மாதிரி என் உடம்ப துன்பத்தினாலே குழைய வைத்துக் கொண்டே இருக்கிறாய் என்று அந்த முதல் பாட்டினுடைய முதல் வரியிலும் குழை என்று சொல்லி, கடைசியிலும் குழை என்று சொல்லி இருக்கிறதுனாலே இந்த பதிகத்தினுடைய பெயர் குழைத்த பத்து என்பதாக அவர் விளக்கி வருகிறார். எனவே இது மிக உயர்ந்த, தன்னுடைய மனக்கசிவான, மிக உன்னதமான ஞான நிலை பெற்ற வரம்புகளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டு வருவதனாலேதான் இதை என்ன சொல்கிறார்கள், ஆத்ம நிவேதனம். தன் ஆத்மாவையே கடவுளிடத்திலே கொடுத்து விடுவது. அதான் அது ஒரு பாட்டில சொன்னோம், அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆண்ட போதே கொண்டிலையோ. எல்லாத்தையும் நீ வாங்கிட்டியே, என் உயிரே நீ வாங்கிட்டா. உயிரை நிவேதனம் பண்ணிட்டார், உயிரை இறைவனுக்கு கொடுத்து விட்டார். அது மாதிரி இறைவனுக்கு தன் உயிரையே அர்ப்பணம் செய்கிற பகுதியானதனாலே இது ஆத்ம நிவேதனம் என்ற பெயர். குழைத்த பற்று என்ற பதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.